தாய் உங்களை பெற்றிருக்கலாம், ஆனா உங்களை வளர்த்த அவங்க உங்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. கண்ணனை பெத்தெடுத்த தேவகியை விட அவனை வளர்த்து ஆளாக்கின யசோதைக்கு தான் பெருமை, சிறப்பு எல்லாம் இருக்க. அண்ணி வாங்க. மீனுக்குட்டி, இப்படி இழைச்சு போயிட்ட. கல்யாண பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக இந்திரா வீட்டுக்கு வந்தவங்க அந்த விஸ்தாரமான சோஃபால உட்கார்ந்துக்கிட்டாங்க. அண்ணி ஒரு 10 நிமிஷம் காஃபி போட்டுட்டு வந்துடுறேன். இந்திரா அடுக்களை பக்கம் திரும்ப வாக்கர்ல உட்கார்ந்திருந்த குழந்தை அவளை நோக்கி கைகளை உயர்த்துச்சு. 1 நிமிஷம் உன்னை காணாம இருக்க மாட்டா போலியே. ஆமா அண்ணி. இந்திரா குழந்தைய தூக்கிட்டு அடுக்கலைக்குள்ள நுழைஞ்சா. ஹால்ல உட்கார்ந்திருந்தவங்க தங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. இந்த வீடு ஒரு 50 லட்சம் தேருமா? அதெல்லாம் மேலேயே தேரும். என்ன பிரயோஜனம்? எல்லாம் அந்த அனாதை பிள்ளைக்கு தானே. இந்திராவுக்கு மெல்லிசா அவங்க பேசுனது காதுல விழுந்துச்சு. அதே நேரத்துல மீனு என்ன சொன்ன? அம்மா நான் சொன்ன. இப்போ இந்திரா மீனுவை நெஞ்சோட அணைச்சுக்கிட்டு சொன்னா, அண்ணி பார்த்து பேசுங்க, இவ ஒன்னும் அனாதை இல்ல, என் மக. இந்திராக்களை நீங்க அனுதாபமா பார்க்க வேணாம், அவங்கள வாழ விடுங்க மீனுக்களின் அம்மாக்களாக.